வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் அடுத்த டைப் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இது லீனியர், இது நான் லீனியர்ல செகண்ட் டைப் வந்துருப்பாங்க. இப்போ இது எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறதுப்பா? இப்போ என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு a by x plus 2 plus இதுக்கு ஸ்கொயர் உள்ள இருக்கிறதுனால px plus c by x square plus 1. ஸோ இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நார்மலாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். x square plus x plus 1 equal to a into x square plus 1 plus px plus c. கண்டிப்பாக இதுக்கு பிராக்கெட் போடணும். into x plus 2. இப்போ இதுக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு -2 போட்டால் 0 வரும். ஆனால் அன்லக்கிலி அதை தவிர வேற எது போட்டாலும் 0 வராது. ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எக்ஸுக்கு -2 நம்ம போடலாம். எக்ஸுக்கு -2 போட்டோம்னா இதில் போட்டால் -2 ஸ்கொயர் பண்ணால் 4, இது -2, இது +1 ஈக்குவல் டு இங்கே -2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 4 + 1 5, which is equal to இது வந்து பார்த்தீங்கன்னா 4 + 1 5, 5 - 2 3, 3 is equal to 5a. அப்படின்னா a ஓட வேல்யூ 3/5. நம்ம a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எது போட்டாலும் 0 வராது. அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சாய்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எக்ஸுக்கு 0 போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம எக்ஸுக்கு 0 போடலாம். இப்போ எக்ஸுக்கு 0 போடும்போது ஆயிடும் இது 0, இது 0, அப்போ இங்கே 1. அப்போ பாருங்க 0 + 0 + 1. எக்ஸுக்கு 0 போட்டேன். அப்புறம் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா a இன்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0 + 1 1 ப்ளஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடும், வெறும் c மட்டும்தான் இருக்கும். இது 0 ஆச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ இது 1 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3/5 ப்ளஸ் 2c. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கும் 1 - 3/5 ஈக்குவல் டு 2c. அப்போ இது கிராஸ் பண்ணல 5ல 2 போனா 5ல 3 போனா 2/5 ஈக்குவல் டு 2c. இப்போ c ஓட வேல்யூ 1/5. ஸோ c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு எக்ஸுக்கு 0 போட்டு. இப்போ அடுத்தது என்னன்னா இன்னும் நம்மளுக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா b கண்டுபிடிக்க நம்ம 0 போட்டு வச்சு இப்போ அடுத்தது வந்து வேற என்ன வேல்யூ போடலன்னா நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த வேல்யூ வேணா எக்ஸுக்கு போடலாம், அது நம்ம சாய்ஸ். அப்போ எக்ஸுக்கு 1 போடலாமா சார்? கண்டிப்பா போடலாம், தப்பு இல்லை. ஆனா அதோட பெஸ்ட் சாய்ஸ் என்னவோ அதை நான் சொல்றேன். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் டிகிரி. இங்க ஹையஸ்ட் டிகிரி என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணா இமீடியட்டா ஆன்சர் கிடைச்சிடும். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கு சார், நான் எக்ஸுக்கு வேல்யூவே போடுறேன் அப்படின்னாலும் தப்பு இல்லை. எக்ஸுக்கு நீங்க 1 போட்டாலும் உங்களுக்கு சியோட பியோட வேல்யூ கிடைச்சிடும். பட் நான் என்னோட ஈஸியான மெத்தட் இதுதான். ஆனா அது கஷ்டமும் கிடையாது, நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். நல்லா பார்த்துங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போ 1 போடணும். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயரே இல்லைன்னா அங்க 0 போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால நான் 1 போட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. 1 × a. அப்போ இந்த a தான் வரும். இப்போ அடுத்தது இங்க வந்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் வரும். ரெண்டுத்தையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடைக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து b வரும். அப்போ அந்த b தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். அப்போ பிளஸ் b. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை விட ஈஸி எதுவுமே கிடையாது. அதனால நீங்க ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் தான் பெஸ்ட் சாய்ஸ். அதுல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா கிடைச்சிடும். இப்போ இதுல ஏவோட வேல்யூ 3/5 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3/5 பிளஸ் b. அப்போ அதுல இருந்து 1 - 3/5 ஈக்குவல் டு b. அப்போ b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சுங்களா? ஸோ b ஓட வேல்யூ என்னது? 5 - 3 2/3, 2/5. ஸோ b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏபிசி 3 வேல்யூ கூட வந்து இந்த இதுல ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1.
இதுல வந்து ஏவோட வேல்யூ என்ன பாருங்க 3/5. ஏவோட வேல்யூ தான் 3/5 ஆச்சு. அது கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3/5 by x plus 2 அப்புறம் பிளஸ் bx plus c. அது வந்து பிளஸ் bx plus c. c ஓட வேல்யூ என்ன பாருங்க பிளஸ் 1/5 bx plus c by x square plus 1. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுச்சு. இப்போ அதை நம்ம இன்டெகிரல் பண்ணணும். இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்க பார்த்தோம்னா 3 டேர்ம் இருக்கு. இங்க 2 டேர்ம் இருக்குன்னு சொல்லாதீங்க. இது ஒரு டேர்ம், 2/5 இன்ட்டு எக்ஸ் ஒரு டேர்ம், 1/5 இன்றது அனதர் டேர்ம். அதனால நம்மளுக்கு இது வந்து 3 இன்டெகிரலா பிரியும். எப்படி பிரிக்க போறேன்றது கவனிங்க. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3/5 வெளியில எடுத்துட்டு இன்டெகிரல் dx by x plus 2. அடுத்தது இதுல இந்த முதல் டேர்ம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து 2/5 வெளியில எடுத்துட்டீங்கன்னா இன்டெகிரல் x by x square plus 1 into dx. அடுத்தது மூணாவது டேர்ம் என்னன்னா அந்த 1/5 வெளியில எடுத்துட்டீங்கன்னா இன்டெகிரல் dx by x square plus 1. சரிங்களா? ஸோ இப்போ இதை இன்டெகிரல் பண்ண போறோம். 3/5 இதோட இன்டெகிரல் தான் நம்ம சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்டெகிரல் ஃபார்முலா லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? இன்டெகிரல் dx by x minus a அப்படின்னா log x minus a அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்டெகிரல் dx by x square plus a square அப்படின்னு வந்தா 1/a tan inverse of x by a அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதை தவிர இன்னொரு தனி ஃபார்முலா சொன்னேன், x by x square plus a square. இதுக்கு நான் சொன்னேன் மல்டிப்ளை டு டிவைட் டூ அப்படின்னு. சரிங்களா? மல்டிப்ளை டு டிவைட் டூ போட்டுட்டு அந்த டிஃபரன்ஷியல் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர்னால லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். அதே லாஜிக் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு இன்டெகிரல் வந்து லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2. இப்போ இதுல டிஃபரன்ஷியல் ஆஃப் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணா 2x. 2 இல்ல, அப்ப இந்த 2 உள்ள கொண்டு போயிடுங்க. லக்கில இங்க 2 இருந்தாலும் உள்ள கொண்டு போயிட்டேன். அப்படி 2 இல்லைன்னா நீங்க மல்டிப்ளை டு டிவைட் 2 தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1/5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x. அப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் டினாமினேட்டர் இஸ் நியூமரேட்டர், லாக் ஆஃப் டினாமினேட்டர் mod x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் பிளஸ் 1/5 இன்ட்டு இது dx by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஏவோட வேல்யூ இங்க 1. அப்போ 1/1 tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்றதால போட வேணும், tan இன்வர்ஸ் ஆஃப் x பிளஸ் c. சரிங்களா? ஸோ இதுக்கு லாஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல 1 இருக்கு. அப்போ ஏக்கு பதிலாக 1னா இந்த ஏவோட வேல்யூ 1 ஆயிடும், இந்த ஏவோட வேல்யூ 1 ஆயிடும். அப்போ வெறும் tan இன்வர்ஸ் ஆஃப் x தான். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல என்னென்ன மாடல் டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸ்லயும் ஒரு சம் போட்டிருக்கோம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தரவாயிடும். இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் எதாவது இருந்தால் நான் அடுத்து சால்வ் பண்றேன்.